பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் மெக்கானிசம் நம்ம எழுத போறோம். ஓகேவா? N-பியூட்டைல் புரோமைடு. N-பியூட்டைல் புரோமைடு நமக்கு எப்படி இருக்கும்? 4 கார்பன் அட்டம் வந்து இருக்கும் இல்லையா? CH3, CH2, 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 Br. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா கேசியன் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. கேசியன் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. இங்க சால்வெண்ட் வந்து எத்தனால் அண்ட் வாட்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்னன்னா புரோமின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சயனைடு போயிட்டு அதில் போய் ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ரியாக்ஷன். இதான் நமக்கு வந்து ரியாக்ஷன் சயனைடு. இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரியாக்ஷன் வந்து எந்த கார்பன் நடக்க போகுது? புரோமின் அட்டாச் ஆகிற கார்பன் தான் நடக்க போகுது இல்லையா? புரோமின் வந்து வெளியில போக போகுது, சயனைடு வந்து உள்ள வந்து அட்டாக் பண்ண போகுது. அப்போ இந்த 3 கார்பன் அட்டமும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. அதை நான் மொத்தமாக நான் என்ன எழுதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா C3H7 நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே. அப்போ நான் இந்த கார்பனை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ இந்த கார்பன் வந்து எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து போட்டுப்போம். இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் போட்டுப்போம். இங்க நான் என்ன பண்றேன்? அந்த C3H7 வந்து நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? Br வந்து நமக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். முதல்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா KCl வந்து இருக்குது இல்லையா? அப்போ KCl வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயானிக் காம்பவுண்ட். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர்ல போட்ட உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா K+ பிளஸ் Cn மைனஸா நமக்கு வந்து பிரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ பொட்டாசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் வந்து அட்டைன் ஆகிடும். அப்போ K+ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து சயனைடுக்கு வந்து கொடுத்துரும். அப்போ Cn வந்து மைனஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன நடக்கும்? கார்பன் அண்ட் புரோமின் ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஹாலஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ புரோமின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நமக்கு வந்து புரோமின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம புரோமின் அந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு வெளியில போறதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ இங்க ஆல்வேஸ் வந்து டெல்டா மைனஸா இருக்கும், இங்க வந்து டெல்டா பிளஸ்ஸா வந்து இருக்கும். இது கார்பனுக்கு ஒரியா இருக்கும். ஏன்னா இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட். ஒரு எலக்ட்ரான் கார்பனுடையது, ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா புரோமினுடையது. அப்போ என்ன பண்ணுது? புரோமின் என்ன பண்ணுது? கார்பனுடைய எலக்ட்ரானை எடுத்து மேக்ஸிமம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா புரோமினுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். அது கார்பனுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா Cn- வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடா வந்து கார்பன்ட்ட நீ புரோமின் வந்து வெளியே அனுப்பிடு. உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடா வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து Cn வந்து நமக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. நான் வந்து உனக்கு வந்து எலக்ட்ரானை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோமின் வர நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதை வெளியில அனுப்பலாமான்னு வந்து கார்பன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். அப்போ இதான் நமக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்லோ ஸ்டெப்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் இன்வால்வ் ஆகுது. பொட்டாசியம் சயனைடு இன்வால்வ் ஆகுது, N-பியூட்டைல் புரோமைடு நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ இது நமக்கு என்ன SN2 மெக்கானிசம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த புரோமினை வெளியே அனுப்பிட்டு நமக்கு சயனைடு கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் இது வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம்.